எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழர் திருநாளை நம்ம வெற்றிகரமாக கொண்டாடியாச்சு. நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்கிறோம். கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு இருக்கிற தமிழர் நம்ம பொருளாதாரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமா, நம்ம சைடில் என்ன மிஸ்டேக் இருக்குது, கவர்மெண்ட் சைடில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. நாமும் எவ்வளோ திருந்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதுதான். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகலாம், அது போரிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க. இது போரிங்காக இல்லாத மாதிரி தான் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குது, ஒரு அரசாங்கத்துக்கு வரவு எப்படி, வருமானம் எப்படி, இப்போ அரசாங்கம் செலவு பண்ணுறதா எப்படி, ஒரு ரோடு போடுறது, ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு திட்டம் அறிவிக்கிறது, எதுவாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு செய்கிற எல்லா செயலுமே அது செலவு. வரவு எப்படி, வருமானம் எப்படி வருது? அரசாங்கத்துக்கு பல வழியில் வருமானம் வருது. வரி தான் மெயின். வரியில் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நிறைய வரி இருக்குது. எக்ஸைஸ் டியூட்டி, அந்த டியூட்டி, அதாவது கமர்ஷியல் டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க வருமானம் வருது. ஓகேவா? சரி, இதில் எதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் என்ன தான், சென்ட்ரல் கவர்மெண்டோட வருமானம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸ், நம்ம ஒருத்தவங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? 10%, 20%, 30%. இந்த வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் போகுது. இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த வருமானத்தை வச்சு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான் பண்ண முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகுது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வரியில் வந்து 2 விதமான வரி இருக்குது. மறைமுக வரி, நேர்முக வரி, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ இந்த இது சேலரியில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க சேலரியில் டேக்ஸ் பிடிக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸ். நம்ம நினைப்போம், நான்லாம் வரியே கட்டுறதில்லப்பா அரசாங்கத்துக்கு, நம்மளாம் வரி எல்லாருமே இந்த வீடியோ பார்க்க நீங்களே ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் வரி கட்டி தான் இருக்கிறீங்க. நீங்கள் வாங்குகிற ஒரு பேஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வாங்குகிற செப்பலாக இருக்கட்டும், நீங்கள் வாங்குகிற துணியாக இருக்கட்டும், நீங்கள் ஓட்டு போய் சாப்பிட்ற இடத்துல இருக்கட்டும், சேவை வரி, பொருள் வரிங்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே மறைமுக வரி. நீங்கள் வாங்குகிற ஒரு 10 ரூபா எம்ஆர்பி ப்ராடக்ட்டில் அதுக்குள்ளே 18%, ஒரு 12%, இல்லை 5%, 28% வரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு பொருளுமே வரி கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இது எப்படி, இதான் ஜிஎஸ்டி. இது ஜிஎஸ்டி. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி என்ன ஆகுது, ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி எடுத்துக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் இந்த வரி. இதில் வர வருமானம் பாதி அந்த மாநிலத்தின் வருமானத்துக்கு வருது. ஸோ இதில் என்ன, இப்போ நான் சொல்லுவேன், இதில் என்ன பிரச்சனை இருக்குது. ஓகேவா? ஏன் நம்ம தமிழ்நாட்டில் என்ன இது மேலும், ஏன்னா சம்பாதிக்கிறவன் நம்ம செலவு பண்ணால் தானே வந்து ஒரு ஸ்டேட். ஓகேவா? நீங்கள் செலவு எங்கே பண்ணணும், நம்ம உள்ளுக்குள்ளே பண்ணணும். நீங்கள் வந்து சம்பாத்தியம் அதிகமாக இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அப்போ வருமானம் அதிகமாக வரணும். என்ன செய்யணும்? நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு வீடியோ வந்து நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. நான் தமிழர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணுண்டு. ஏன் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும்னா, எல்லா ஸ்டேட்ஸும் நம்ம தமிழ்நாடு நோக்கி வராங்க, எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் சில கம்பெனியில் கீழே தான் இருக்காங்க, நான் மேலே இல்லை, டாப் லெவலில் பார்த்து இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போங்க, நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஜிஎம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் கிடையாது. ஸோ என்ன நம்ம ஒரு செட் பண்ணணும்னா, அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு தமிழ்நாட்டில் இயங்கும் நிறுவனங்களும் சரி, எதுவுமே சரி, அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் தமிழர்கள் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன்னா டாப் ப்ரையாரிட்டி நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் வைஸ் ஓவராலாகவே ஒரு 60% ஆஃப் இது வந்து தமிழர்கள் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தால் தான் அந்த லெவலுக்கு உள்ள நம்ம ஆளுங்க வருவாங்க. அந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், ஓகே, இதுலேயே வந்து நம்ம ஆளுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே வந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கு வருமானம் பெருகும். அப்போ வருமானம் பெருகுனா தான் என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, ஒரு பொருளை வாங்கும்போது என்ன வரும், வருமானம் நம்ம கவர்மெண்ட் பெருகும். ஸோ வாங்குகிற பொருள், இப்போ பார்த்தீங்கன்னா வாங்குகிற பொருள் என்ன பண்ணுறோம், உதாரணத்துக்கு வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது என்ன ஆகுது, அந்த வியாபாரி யார், ஏதோ ஸ்டேட்டில் இருக்க வியாபாரி. முக்கால்வாசி பொருள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே டெலிவரி ஆகுது கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து. ஏன்னா இதில் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருள் எங்கே கடைசியாக வருதோ அங்கே அந்த ஸ்டேட்டு தான் வந்து லாபம். ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் பக்கத்தில் இருந்த கடையில் போய் வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏற்கனவே அங்கே அவர் ஒரு வரி கட்டி அங்கே ஒரு பாதி கட்டிட்டார், அந்த ஸ்டேட்டுக்கு பாதி வருமானம் போயிடுச்சு.
ஓகேவா? நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் லாபம் வச்சு விற்கிற வரி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லாபம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதே பக்கத்தில் வாங்கினீங்கன்னா அவர் ஆல்ரெடி எங்கேயோ பாதி பொருள் நம்ம வெளிநாட்டில் தான் மேனுஃபேக்சர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு வரி கட்டி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு பாதி வருமானம் வச்சு தான் ஒரு பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதை நம்ம மேற்கொண்டு வாங்கும்போது நமக்கு இன்னும் அடிஷ்னல் நம்ம வந்து உள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மணியை நம்ம டம்ப் பண்ணுறோம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இதுதான் மக்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது. ஸோ மக்கள் வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் இது இல்லாமல் நம்ம அக்கம் பக்கத்தில் கடைகள் வாங்கும்போது ஒரு உறவும் சரி, ஒரு நாட்டுக்கு பொருளாதாரமும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையுது. ஸோ இதான் அரசாங்கம் செய்ய வேண்டியதும் நம்ம செய்ய வேண்டியதும். ஸோ வரியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கட்டுற உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வரி கட்டுவீங்க, வாட்டர் டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ எக்கச்சக்கம் நீங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வரி கட்டி தான் இருக்கீங்க. அந்த வரியை தான் அரசாங்கம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து அரசாங்கத்துக்கு போத வருமானம் கிடையாது. அரசாங்கம் மக்கள் வரியை வச்சு செலவு பண்ணுறது தான் அரசாங்கம். ஸோ மக்களாகி நாமும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். அரசாங்கமும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து கரெக்டாக பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து டாப் லெவலுக்கும் போகலாம். அது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு பக்கமும் ஓடுறது இல்லை, எல்லா பக்கமும் அதாவது சொல்லுவாங்க அந்த ட்ரெயினில் வந்து ஒருவன் எல்லா சக்கரமும் சேர்ந்து ஓடினா தான் வந்து அந்த இலக்கை அடைய முடியும். ஸோ என்னோடய தமிழர் திருநாளில் இது என்னோட சின்ன ஒரு கோரிக்கையாகவோ ஒரு இதாகவும் உங்கள் முன்ன நான் சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.